அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா வர்க்கத்தினாலும் அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை பல பயான்களை தந்திருக்கின்றேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா அதற்குரிய நற்கூலியை தந்தருள்வானாக. உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருள்வானாக. மேலும் மேலும் அதிகமாக தீனுடைய விஷயங்களை கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் குர்ஆனுடைய தஃப்சீர், அதாவது ஒவ்வொரு ஆயத்துக்களுடைய விளக்கத்தையும் அல்லாஹ் கூறியுள்ள முறைப்படி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஜவாஹிருல் குர்ஆன் தஃப்சீர் குர்ஆனுடைய திருக்குர்ஆனுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் இனிமேல் ஒவ்வொரு பகுதிகளாக சிறிது சிறிதாக பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழு பயானையும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடம் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் கற்றதின்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் சூரத்துல் பக்ராவின் 6வது வசனம் முதல் 20 வசனங்கள் வரை விளக்கம் தஃப்சீர் பார்க்கலாம். இந்த வசனங்களில் உடன்பாடு, எதிர்மறை, திருக்குர்ஆன் மரபு, இதயங்களின் முத்திரை, முனாஃபிக் நயவஞ்சகர்கள் மற்றும் அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது சீர்திருத்தவாதிகள் யார், அவர்களுடைய உள்ளங்களில் ஒரு வகைய நோய் உண்டு, வஞ்சக நோயும் சந்தேகப் பிணியும். எது நாகரீகம், இரு முகத்துடையவர்கள். இது போன்ற தஃப்சீர்கள் ஆயத்துக்களுடைய விளக்கங்களை பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழு தஃப்சீரையும் கேட்டு பயனடையுங்கள். நமது வாழ்க்கையில் குர்ஆனுடைய வாழ்க்கையாக மாற்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன். கேட்டதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து கேட்கச் செய்து பயனடையுங்கள். அல்லாஹ்விடத்தில் அதற்கான நற்கூலியை பெற்றுக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். 6வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக காஃபிர்களை, இறைவனை நிராகரிப்பவர்களை நீர் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்தாலும் சரி அல்லது எச்சரிக்காவிட்டாலும் சரியே, அவர்கள் ஈமான் இறை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். உடன்பாடு, எதிர்மறை, திருக்குர்ஆன் மரபு. திருக்குர்ஆனுக்கு அழகானதொரு மரபு உண்டு. ஒவ்வொரு விஷயத்தையும் உடன்பாடு பாசிட்டிவ், எதிர்மறை நெகட்டிவ் ஆகிய இரு முறைகளிலும் விவாதிப்பதே அந்த மரபு. அறிவு, அறியாமை, இரவு பகல், இருள் ஒளி என அடுத்தடுத்து வரக்கூடிய உடன்பாடு, எதிர்மறை அணுகுமுறைகளை திருக்குர்ஆன் நெடுகிலும் காணலாம். இந்த மரபுக்கேற்ப இதற்கு முன் கூறப்பட்ட 3 வசனங்களிலும் தனக்கு முற்றிலும் அடிபணியக்கூடிய நன்மக்களை பற்றி எடுத்துரைத்த இறைவன் இந்த 2 வசனங்களிலும் தனக்கு புறம்பாக செயல்படக்கூடிய தீய மக்களை பற்றி எடுத்து கூறுகின்றான். அல்லாஹ்வையும் அவனுடைய தூதர்களையும் மற்றும் அவர்களுக்கு அருளப்பெற்ற வேத வசனங்களையும் நம்பிக்கை கொள்ளாத ஒருவர் இஸ்லாமிய வழக்கில் காஃபிர், மறுப்பவர் என அறியப்படுகிறார். இதைப்போல திருக்குர்ஆனில் கூறப்பெற்றுள்ள தெளிவான பல பொருள்களுக்கு இடமளிக்காத செய்திகளை ஏற்க மறுப்பவர்களும் காஃபிர் என்றே கருதப்படுவார்கள். வானவர், மறுமை, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு போன்ற செய்திகளை உதாரணங்களாக கூறலாம். இங்கே குறிப்பிட்டிருக்கின்ற மறுப்பாளர்கள் என்பதற்கு இறை மறுப்பில் நிலையானவர்கள் என்றே பொருள் கொள்ள வேண்டும். 7வது வசனம் இதை உறுதி செய்கிறது. முஸ்லிம் அல்லாதவர்களில் சிலர் பரம்பரை அம்சம் காரணமாக இஸ்லாத்திற்கு வெளியே இருக்கின்றார்கள். இவர்களில் சிலை வணக்கம் புரிபவர்களும் உண்டு, சிலை வணக்கம் புரியாதவர்களும் உண்டு. சிலை வணக்கம் செய்பவர்களில் கூட அதில் பிடிவாதம் காட்டாதவர்களும் உள்ளர்கள். இப்படிப்பட்டவர்களிடம் இஸ்லாத்தின் நியாயங்களை எடுத்து சொல்கின்ற பொழுது அவற்றை சீர்தூக்கி பார்த்து அவர்களை ஏற்றுக்கொள்ளவும் வாய்ப்பு உண்டு. இத்தகையவர்களை பற்றி பேசுவது இங்கு நோக்கமல்ல. 7வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் அவர்களுடைய இதயங்களிலும் அவர்களுடைய செவி புலன்களிலும் முத்திரை வைத்து விட்டான். இன்னும் அவர்களுடைய பார்வை மீது ஒரு திரை கிடக்கின்றது. மேலும் அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு.
எவர் தன் போக்கில் பிடிவாதம் காட்டுகின்றார்களோ அவர்களிடம் என்னதான் நல்ல கருத்துக்களை எடுத்துரைத்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இத்தவர்களை பற்றி அல்லாஹ் தன் தூதருக்கு இங்கே அறிவிக்கின்றான். நபியே, இவர்களுடைய இதயங்களின் மீது செவிகள் மீது முத்திரையிடப்பட்டுவிட்டது, பார்வைகளின் மீது திரை விழுந்துவிட்டது. ஆகவே நீர் கூறுகின்ற நட்போதனைகளை செவிமடுத்து சீர்தூக்கி பார்த்து திருந்தக்கூடிய நிலையில் இவர்கள் இல்லை. இது இவர்களில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை. இதற்காக நீர் கவலைப்பட தேவையில்லை. திருந்தாமல் இருப்பது இவர்களுடைய குறையே தவிர உமது போதனையில் எந்த குறையும் கிடையாது. அவர்களுடைய இதயங்களின் மீதும் செவிகளின் மீதும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். அவர்களுடைய பார்வையில் ஒரு வகை திரை இருக்கின்றது. அவர்களுக்கு மாபெரும் வேதனை உண்டு. இதயங்களில் முத்திரை. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து எம்பிய பேருண்மைகளை உணர முன்வராமல் பிடிவாதமாக மறுக்கக்கூடியவர்களுடைய நிலைமை ஒரு உவமை கொண்டு அல்லாஹ் இங்கே விளக்கி காட்டுகின்றான். ஒருவருடைய இதயம் மற்றும் செவி மீது முத்திரையிடப்பட்டதோடு பார்வையின் மீதும் திரை விழுந்துவிட்டால் அவரது சிந்தனை தடைப்படும், புலன்களால் புண்ணியம் கிடைக்காது. இதை போலத்தான் இவர்களுடைய இதயமும் நல்லுணர்வு பெறுவது இல்லை. அறிவுரைகளை இவர்கள் காது கொடுத்து கேட்டு பயனடைவதில்லை என்பதே முத்திரை, சீல் என்றும் உண்மையை உயிர்த்துணர்ந்து பார்க்கின்ற தெளிவு அவர்களுடைய பார்வையில் இல்லை என்பதை ஒரு வகை திரை என்றும் அல்லாஹ் உவமித்து கூறுகின்றான். இவ்வாறு அல்லாஹ்வே முத்திரையிட்டதாகவும் திரையிட்டதாகவும் எங்கே கூறப்பட்டிருப்பதுடைய நோக்கத்தை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த பூவுலக வாழ்க்கையை காரண காரியங்களோடு அல்லாஹ் பின்னி வைத்திருக்கின்றான். ஒன்றை செய்தால் அதனுடன் தொடர்புடைய மற்றொன்று தானாகவே நிகழ்ந்து விடுகிறது. உலக நியதி. நல்லறம் ஒன்றை மனிதன் செய்தால் அவன் மனம் சாந்தி அடைகின்றது. அதை போல தீமை ஒன்றை அவன் செய்துவிட்டால் மனம் கலக்கமடைந்து இருள் படர ஆரம்பித்து விடுகிறது. இதை குறித்து அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, ஒருவர் ஒரு பாவத்தை செய்தால் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி பதிந்து விடுகிறது. தொடர்ந்து அந்த பாவத்தை அவர் செய்ய செய்ய கரும்புள்ளி படர்ந்து கொண்டே போகும். இனி பாவங்கள் செய்ய அவர் கூச்சப்படவே மாட்டார் என்று கூறினார்கள். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் திர்மிதி, அஹ்மது. அதாவது, ஆரம்பமாக ஒரு பாவத்தை செய்யும் பொழுது கூச்சப்படுகின்ற மனிதன் திரும்ப திரும்ப அதை செய்யும் பொழுது வெட்கத்தை விட்டு அதில் ஒரு சுவையை காண தொடங்கிவிடுகிறான். அவன் மனதுக்கு பாவம் பிடித்தமானதாக மாறிவிடுகிறது. அதே நேரத்தில் புண்ணியம் அவனுக்கு எரிச்சலூட்டும் செயலாக மாறிவிடுகிறது. இப்படித்தான் இஸ்லாமிய மறுப்பில் ஊறிப்போனவர்கள் அதனுடைய போதனைகள் எதனையும் காதில் போட்டுக்கொள்வதில்லை. அறிவுரைகள் எதுவும் அவர்களுக்கு பயன் தருவது இல்லை. இந்த இயற்கை நியதியை உருவாக்கியவன் என்ற முறையில் தானே அவர்களுடைய இதயங்கள் முத்திரையிடப்பட்டதாக இங்கே அல்லாஹ் கூறியிருக்கின்றான். இதை விடுத்து இதயங்கள் மீது இறைவனை பலவந்தமாக முத்திரை பதிக்கின்றான் என்று இந்த வசனத்திற்கு பொருள் தந்து, முத்திரையிடப்பட்ட பிறகு மனிதன் எப்படி நல்லவனாக முடியும் என்று குழப்பம் அடையக்கூடாது. இதனுடைய விளக்கம் 4வது சூராவின் 151வது வசனத்திலும் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். இவர்கள் யாவரும் உண்மையாகவே காஃபிர்கள் ஆவார்கள். காஃபிர்களுக்கு இழிவு தரும் வேதனையை சித்தப்படுத்தி வைத்துள்ளோம். 45வது சூராவின் 23வது வசனத்தில் அவர்களிடம் தெளிவான நம்முடைய வசனங்களை ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய வாதமெல்லாம், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் எங்களுடைய மூதாதையரை எழுப்பிக் கொண்டு வாருங்கள் என்பதை தவிர வேறில்லை. 63வது சூராவுடைய 3வது வசனத்தில், இது நிச்சயமாக இவர்கள் ஈமான் கொண்டு பிறகு காஃபிர் ஆகிவிட்டதனாலே ஆகும். ஆகவே இவர்களுடைய இதயங்கள் மீது முத்திரையிடப்பட்டுவிட்டது. எனவே அவர்கள் விளங்கிக் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். இன்னொரு இடத்தில் காரணத்தை நேரடியாக அல்லாஹ் குறிப்பிட்டிருப்பது இந்த கருத்தை உறுதி செய்கின்றது. 83வது சூராவின் 14வது வசனத்தில், அப்படியல்ல, அவர்கள் சம்பாதித்து கொண்டிருந்தவைகள் அவர்களுடைய இதயங்கள் மீது துருவாக படிந்துவிட்டது என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். அவர்கள் கெட்டுப்போனதற்கு அவர்கள்தான் காரணம் என்று இந்த ஆயத்தின் மூலம் விளங்கிக் கொள்ளலாம். அதனால் அல்லாஹ் யாரையும் நிர்பந்தமாக தீய வழியிலோ நல்ல வழியிலோ செலுத்துவது இல்லை. உலக நியதிக்கேற்ப மனிதன் ஒரு நல்ல செயல் புரிந்தால் இதயம் பிரகாசம் அடைகின்றது. அடுத்தடுத்து நன்மைகள்
செய்கின்ற வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கின்றது. தீமை ஒன்றை செய்தால் இதயம் இருளடைகின்றது. தீமைகள் தொடர்ந்து செய்தால் நன்மைகளின்பால் உள்ள நாட்டம் குறைந்து போய் விடுகிறது. 2வது சூராவின் 8வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், இன்னும் மனிதர்களில் நாங்கள் அல்லாஹ்வின் மீது இறுதி தீர்ப்பு நாள் வரை ஈமான் நம்பிக்கை கொள்கின்றோம் என்று கூறுபவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்ல. முனாஃபிக், நயவஞ்சகர்கள். அத்தியாயத்தின் தொடக்கத்தில் தனக்கு முற்றிலும் அடிபணியக்கூடிய விசுவாசிகள் பற்றியும் அதை அடுத்து தனக்கு வெளிப்படையாக மாறு செய்யக்கூடிய அவிசுவாசிகள் பற்றியும் எடுத்துரைத்த அல்லாஹ் இந்த 8வது வசனத்தில் இருந்து 20வது வசனங்கள் வரை நயவஞ்சகர்களை பற்றியே குறிப்பிடுகின்றான். அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டதைப் போல பாசாங்கு செய்த இவர்கள் இறை மறுப்பை மனதில் மறைத்து வைத்திருக்கின்றார்கள். இவர்களுக்கு திருக்குர்ஆன் சூட்டிய பெயர் முனாஃபிக், நயவஞ்சகர் என்பதே ஆகும். உலக ஆதாயமே இவர்களுடைய குறிக்கோள். இப்படி உள்ள ஒன்று புறமொன்று வைத்து பேசக்கூடியவர்கள் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு சமூகத்திலும் இருக்கவே செய்கின்றார்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நயவஞ்சகர்கள் தோன்றிய பின்னணியை தெரிந்து கொள்வது இத்தொடர் வசனங்களை அறிந்து கொள்ள உதவியாக இருக்கும். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரு மக்காவிலிருந்து மதினாவிற்கு குடிபெயர்வதற்கு முன்பு மதினாவில் அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்பவர் பனு கஜ்ரஸ் என்னும் கூட்டத்தாருக்கு தலைவராக இருந்தார்கள். இவர்களுக்கு எதிர்குழுவான அவுஸ் என்னும் கூட்டத்தார்கள் மத்தியிலும் அல்லாஹுக்கு செல்வாக்கு இருந்தது. அனைவரும் அவரது சொல் கேட்டு நடந்து வந்தார்கள். இவர் ஒரு குறுநில மன்னரை போன்று விளங்கினார் என்றே கூறலாம். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினா வருகை புரிந்த பிறகு அண்ணலை தலைவராக ஏற்றுக்கொள்ள இப்னு சலூலின் மனம் இடம் தரவில்லை. ஆனால் மதினா மக்கள் அனைவரும் அண்ணலாரை நபி என்று ஏற்று முஸ்லிம்களான பிறகு இவரால் ஒதுங்கி வாழ முடியவில்லை. இந்நிலையில் தானும் ஒரு முஸ்லிம் என காட்டிக்கொள்வதை தவிர அவர்களுக்கு வேறு வழி ஒன்றும் இல்லை. எனவே தன்னை ஒரு முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்டே அண்ணலாருக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக சதி வலை பின்னலானார்கள். தனக்கென ஒரு கோஷ்டியை உருவாக்கி மறைமுகமாக அதை வளர்த்து வந்தார்கள். ஆயினும் முஸ்லிம்களுடைய கை ஓங்கியிருந்ததனால் வெளிப்படையாக எதிர்ப்பு காட்டக்கூடிய துணிச்சல் இவர்களுக்கு வரவில்லை. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எதிரிகள் என்று வெளியே தெரிந்துவிட்டால் தங்களுக்கு ஆபத்து நேரலாம் என்று இவர்கள் பயந்தார்கள். அதனால் முஸ்லிம்களுக்கு மத்தியில் முஸ்லிம்களைப் போன்றும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இடையே முஸ்லிம்களுடைய எதிரிகளைப் போலவும் இவர்கள் நடந்து கொண்டார்கள். இவர்களுடைய இரகசிய நடவடிக்கைகளை பற்றித்தான் அடுத்த வசனங்களில் அல்லாஹ் விளக்கமாக கூறியிருக்கின்றான். அல்லாஹ் 2வது சூராவின் 9 மற்றும் 10வது வசனங்களில் கூறுகிறான், இவ்வாறு கூறி அவர்கள் அல்லாஹ்வையும் ஈமான் இறை நம்பிக்கை கொண்டவர்களையும் ஏமாற்ற நினைக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் உண்மையில் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்கின்றார்களே தவிர வேறில்லை. எனினும் அவர்கள் இதை உணர்ந்து கொள்ளவில்லை. அவர்களுடைய இதயங்களில் ஒரு நோய் உள்ளது. அல்லாஹ் அந்த நோய் அவர்களுக்கு இன்னும் அதிகமாக ஆக்கிவிட்டான். மேலும் அவர்கள் பொய் சொல்லும் காரணத்தினால் அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனை உண்டு. அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. முஸ்லிம்களுடைய வணக்க வழிபாடுகளில் கலந்து கொண்டு வந்த நயவஞ்சகர்கள் இதன் மூலம் அல்லாஹ்வையும் முஸ்லிம்களையும் திருப்திப்படுத்தி விட்டதாக நினைத்து கொண்டார்கள். இவர்களுடைய ஏமாற்று வேலைகளை அல்லாஹ் நன்கறிந்தவன் என்ற உண்மையை இவர்கள் ஏனோ உணரவில்லை. காலமெல்லாம் பிறரை ஏமாற்றிக் கொண்டு வாழ்ந்துவிடலாம் என்று எண்ணுவது எவ்வளவு பெரிய பேதமை என்பதை இவர்கள் அறிய தவறிவிட்டார்கள். என்றாவது ஒரு நாள் உண்மை வெளியாகும். அப்போது அனைவரின் முன்னிலையிலும் கேவலப்பட வேண்டியது வரும் என்பதையெல்லாம் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அவர்களிடம் தொலைநோக்கு இருந்ததாக தெரியவில்லை. அவர்கள் தங்களுடைய வெளி வேடத்தால் அல்லாஹ்வையும் முஸ்லிம்களையும் ஏமாற்றிவிடலாம் என எண்ணியதையும் இவர்களுடைய அந்தரங்கத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தியதின் மூலம் இவர்களுடைய நோக்கம் நிறைவேறாமல் இறுதியில் தங்களை தாங்களே இவர்கள் ஏமாற்றிக் கொண்டதையும் இந்த வசனத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கின்றான். அவர்களுடைய உள்ளங்களில் ஒரு வகை நோய் உண்டு, வஞ்சக நோயும் சந்தேகப் பிணியும். உள்ளே ஒன்று வைத்து புறத்தில் ஒன்று பேசும் வஞ்சக நோயும் சந்தேகம் என்ற பொல்லா பிணியும் நயவஞ்சகருடைய இதயங்களில் குடியிருந்தன. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஸ்லீம்களுக்கும் தொடர்ந்து வெற்றிகள் குவிந்த வண்ணம் இருந்ததையும் புனித இஸ்லாம் நாளுக்கு நாள் மிக வேகமாக பரவிக்கொண்டிருந்ததையும் கண்ட நயவஞ்சகர்களுக்கு ஆத்திரம், பொறாமை, கபடம் முதலான நோய்கள் மேலும் மேலும் அதிகரித்தன. இவர்களுடைய நோயை அல்லாஹ் மிகுதியாக்கிவிட்டான் என்ற தொடருக்கு
முத்திரையிடுதல் என்ற விளக்கம் பொருந்தும். 7வது வசனத்தின் விரிவுரையை பார்க்கவும். இந்த நயவஞ்சகர்கள் இங்கும் அங்கும் பொய் சொல்லி தீர்ந்ததால் இவர்களுக்கு 2 மடங்கு தண்டனை உண்டு என்பதை இந்த தொடரில் அல்லாஹ் கோடிட்டு காட்டியிருக்கின்றான். 11, 12, 13 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் கூறுகின்றால், நீங்கள் பூமியில் குழப்பத்தை உண்டாக்காதீர்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால் நிச்சயமாக நாங்கள்தான் சமாதானவாதிகள் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். 12வது வசனத்தில் நிச்சயமாக அவர்கள்தான் குழப்பம் உண்டாக்குபவர்கள் அன்றோ, ஆனால் அவர்கள் இதை உணருகிறார்கள் இல்லை. 13வது வசனத்தில் மற்ற மனிதர்கள் ஈமான் கொண்டது போல நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால், மூடர்கள் ஈமான் நம்பிக்கை கொண்டதைப் போல நாங்களும் ஈமான் நம்பிக்கை கொள்ள வேண்டுமா என்று அவர்கள் கூறுகிறார்கள். அப்படியல்ல, நிச்சயமாக இப்படி கூறுபவர்கள்தான் முட்டாள்கள், மூடர்கள். ஆயினும் தம் மடமையை அவர்கள் அறிவதில்லை. சீர்திருத்தவாதிகள் யார்? இங்கும் அங்கும் கோல் சொல்லி திரியக்கூடிய நயவஞ்சகர்கள் முஸ்லிம்களுடைய இரகசியங்களை எதிரிகளிடம் கூறி விஷமம் புரிந்து வந்தார்கள். இவர்கள் விஷமம் புரியாதீர்கள் என்று இவர்களிடம் அறிவுறுத்தப்பட்ட பொழுது, நாங்கள் விஷமிகள் அல்ல, சீர்திருத்தவாதிகளே, நாங்கள் இரு தரப்பினர்களும் இடையே சமாதானம் செய்து வைக்கத்தான் இவ்வாறு இங்கும் அங்கும் சொல்லுகின்றோம் என்று சாமர்த்தியமாக பதில் சொல்லிவிடுவார்கள். உண்மையில் இவர்கள் அனைவரிடமும் நல்லவர்களாக நடிக்கக்கூடிய கபட நாடகத்தையே சீர்திருத்தம் என்று கூறி ஏமாற்ற பார்த்தார்கள். உண்மையை உண்மை என்றும் பொய்மையை பொய்மை என்றும் கூறுபவர்கள்தான் உண்மையான சீர்திருத்தவாதியாக இருக்க முடியும். அசத்தியவாதிகளிடம் சென்று நீங்கள் சத்தியவாதிகள் என்று சாதிப்பவனும் கோல் மூட்டி துரோகம் இழைப்பவனும் எப்படி சீர்திருத்தவாதியாக இருக்க முடியும்? விசமிகள் இதை கூட உணர்வதில்லை என்பதுதான் விந்தையாகும். அந்த மனிதர்கள் நம்பிக்கை கொண்டதைப் போல நீங்களும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் பொழுது எது நாகரீகம்? நபித்தோழர்கள் நம்பிக்கை கொண்டதைப் போல உள்ளும் புறமும் ஒன்றுவிட்ட நிலையில் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள், வெறுமனே உதட்டளவில் நம்பிக்கை கொண்டதாக கூறாதீர்கள் என நயவஞ்சகர்களிடம் எடுத்து கூறப்பட்டது. அப்பொழுது பகுத்தறியும் ஆற்றலில்லாத அறிவியினர்களைப் போல நாங்களும் நம்ப வேண்டுமா என்று அவர்கள் குதர்க்கம் செய்தார்கள். இன்று கூட மேலை நாட்டு மோகம் கொண்ட புதுமை விரும்பிகள் சிலர் முஸ்லிம்களை நாகரீகம் தெரியாதவர்கள் என்று பழிப்பதுண்டு. இவர்களுக்கு மறுமொழியாகவே அவர்கள்தான் அறிவிலிகள், தொலைநோக்கும் உண்மையை உய்த்துகின்ற ஆற்றலும் அற்றவர்கள் என அல்லாஹ் எடுத்துரைக்கின்றான். எதிர்காலத்தை நினைத்து அதன் நலனுக்காக தூய நோக்குடன் செயல்படுபவர்கள் அறிவு ஜீவிகள் ஆவார்கள். மறுமை உண்டு என நம்பி மறு உலக வாழ்க்கையின் நலன்களுக்காக இறை வழிபாடுகளில் நேரத்தை கழிப்பதும் இறை வழியில் பணத்தை செலவிடுவதும் தூர நோக்கின் பாற்பட்ட பணிகளாகும். நம்மை படைத்து பராமரிக்கின்ற முதல்வனாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதே இறை வழிபாடுகளில் நமக்குள்ள முதன்மையான நோக்கம். உதவிகள் பல புரிந்து கொண்டிருப்பவனுக்கு நன்றி செய்வது எப்படி அநாகரிகமாகும்? இஸ்லாம் இயம்பியுள்ள இறை வழிபாட்டு முறைகள் ஒவ்வொன்றுக்கும் ஆராய்ச்சி பூர்வமான காரணங்கள் இருந்தாலும் காரணங்களை நோக்கமாக மறுவுலக நலன் ஒன்றை மட்டுமே இலக்காக கொண்டு இறை கடமைகளை நிறைவேற்றுவதும் அறிவுபூர்வமான நடவடிக்கையே ஆகும். 2வது சூராவின் 14வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், இன்னும் இந்த போலி விசுவாசிகள் ஈமான் கொண்டிருப்பவர்களை சந்திக்கும் பொழுது நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் தலைவர்களாகிய சைத்தான்களோடு தனித்திருக்கும்போது நிச்சயமாக நாங்கள் உங்களோடு தான் இருக்கின்றோம், நிச்சயமாக நாங்கள் அவர்களை பரிகாசம் செய்பவர்களாகவே இருக்கின்றோம் என்று கூறுகின்றார்கள். இன்னும் 15வது வசனத்தில் அல்லாஹ் இவர்களை பரிகசிக்கின்றான். இன்னும் அவர்களுடைய வழிகேட்டிலேயே கபோதிகளாக தட்டழியும்படி விட்டுவிடுகின்றான். இரு முகத்தை உடையவர்கள் நயவஞ்சகர்களிடம் காணப்படக்கூடிய மற்றொரு குணம் இங்கே எடுத்து காட்டப்படுகிறது. மதினா நகரில் வாழ்ந்து வந்த நயவஞ்சகர்கள் நகர முஸ்லிம்களோடு முஸ்லிம் அல்லாதவர்களோடும் தொடர்பு வைத்திருந்தார்கள். இஸ்லாத்தினுடைய எதிரிகள் இந்த நயவஞ்சகர்களை நன்கு பயன்படுத்தி கொண்டார்கள். இவ்வாறு நபிக்கு எதிராக நயவஞ்சகர்களை தூண்டிவிட்டு குழப்பம் விளைவித்து கொண்டிருந்த யூத தொலைவர்களை ஷைத்தான்கள் என இங்கே அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றான். முஸ்லிம்களை சந்திக்கின்ற நாங்களும் முஸ்லிம்கள்தான் என்று கூறிக்கொண்டு நயவஞ்சகர்கள் அந்த ஷைத்தான்களை தனிமையில் சந்திக்கும் பொழுது நாங்கள் உங்களுடைய கட்சிதான், முஸ்லிம்களை ஏளனம் செய்வதற்காகத்தான் அவர்களிடம் போய் வருகின்றோம் என்று கூறி வந்தார்கள்.
இதற்கு மறுமொழியாக தானே நயவஞ்சக கூட்டத்தை ஏளனம் செய்ததாக 15வது வசனத்தில் அல்லாஹ் அறிவித்திருக்கின்றான். அல்லாஹ் நயவஞ்சகர்களை ஏளனம் செய்வது எவ்வாறு? இவர்கள் முஸ்லிம்களை பரிகாசம் பண்ணியதற்கு தண்டனை வழங்குவதின் வாயிலாக இவர்களே பரிகாசப்படும் பரிதாப நிலையில் அல்லாஹ் உண்டாக்கிவிடுகின்றான். அட்டூழியங்கள் பல புரிகின்ற இவர்களை உடனே தண்டித்து விடாமல் திருந்துவதற்காக இறைவன் அவகாசம் அளிக்கின்றான். இனியும் இவர்கள் திருந்த மாட்டார்கள் என்ற நிலையில் இவர்கள் புரிந்த குற்றங்கள் அனைத்துக்காகவும் ஒரு நாள் திடீரென தண்டனை வழங்கி விடுகின்றான். அதுபோது இவர்கள் மக்களால் பரிகசிக்கப்படுகின்ற பரிதாபமான நிலைக்கு ஆளாவார்கள். இந்த அவல நிலைக்கு அவர்கள் ஆட்படுத்துவதையே தானே அவர்கள் ஏளனம் புரிவதாக அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றான் என விரிவுரையாளர்கள் விளக்கமளித்திருக்கின்றார்கள். 2வது சூராவின் 16வது வசனத்தில் இவர்கள்தான் நேர்வழிக்கு பதிலாக தவறான வழியை கொள்முதல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய இந்த வியாபாரம் லாபம் தராது. மேலும் இவர்கள் நேர்வழி பெறுபவர்களும் அல்ல. நயவஞ்சகர்களுடைய வியாபாரம். நயவஞ்சகர்களுடைய நடவடிக்கைகளை வியாபாரத்தோடு அல்லாஹ் ஒப்பிடுகின்றான். வியாபாரத்திற்கு முதலும் வேண்டும், லாபமும் வேண்டும். இவர்கள் தங்கள் கையில் கிடைத்த நேர்வழியை விலையாக கொடுத்து இறை மறுப்பை கொள்முதல் செய்கின்றார்கள். முஸ்லிம்களிடம் யூதர்களிடமும் உறவு கொண்டாடி இரட்டை லாபம் அடையலாம் என இவர்கள் வகுத்த வியூகம் பலிக்கவில்லை. இவர்களை இனம் கண்டுகொண்ட முஸ்லிம்கள் இவர்களிடமிருந்து ஒதுங்கியுண்டார்கள். எனவே முஸ்லிம்களிடமிருந்து நயவஞ்சகர்கள் லாபம் அடைய முடியவில்லை. யூதர்கள் தான் புரிந்த சித்து விளையாட்டுகளில் வெற்றி பெற்று முடியாமல் போனதால் யூதர்களிடமிருந்தும் நயவஞ்சகர்களுக்கு லாபம் கிடைக்கவில்லை. இறுதியாக நேர்வழி என்ற விலை மதிப்பற்ற கிடைப்பதற்குரிய முதலையும் இழந்து உலக ஆதாயம் எனும் லாபமும் கிடைக்காமல் நயவஞ்சகர்களுடைய வாணிபம் நஷ்டமடைந்தது. மார்க்கம் தொடர்பான விஷயங்களில் மட்டுமல்ல, உலகவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நயவஞ்சகம் செய்பவர்களுக்கு நிலையும் இவ்வாறுதான் முடியும். நம்பிக்கை துரோகம் என்பது ஒருபோதும் வென்றதில்லை. எனவே சொல்லிலும் செயலிலும் தூய்மை இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் போதிக்கின்றது. 17 மற்றும் 18வது வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான், இத்தகையவர்களுக்கு ஒரு உதாரணம் நெருப்பை மூட்டிய ஒருவனுடைய உதாரணத்தை போன்றது. அது நெருப்பாலானது. அதனை சுற்றிலும் ஒளி வீசிய பொழுது அல்லாஹ் அவர்களுடைய ஒளியை பறித்து விட்டான். இன்னும் பார்க்க முடியாத இருளில் அவர்களை விட்டுவிட்டான். அவர்கள் செவிடர்களாக, ஊமையர்களாகவும் குருடர்களாகவும் இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் நேரான வழியின் பக்கம் மீளமாட்டார்கள். இருளும் ஒளியும் ஒரு உவமை. நயவஞ்சகர்களுக்கு இங்கே ஒரு உவமை சொல்லி காட்டப்படுகிறது. இருளில் சிக்கிக்கொண்ட சிலர் பாதையை கண்டுபிடிப்பதற்காக நெருப்பை பற்ற வைக்கின்றார்கள். அதனால் அவர்களை சுற்றியிருந்த இடங்களில் வெளிச்சம் பரவியது. ஆனால் காற்றோ மழையோ வந்து நெருப்பை அணைத்துவிட்டது. அந்தோ பரிதாபம்! எதனையும் காண முடியாத அளவுக்கு மீண்டும் அவர்கள் இருளில் சிக்கிக் கொண்டார்கள். இவர்களுடைய நிலை எவ்வாறு கவலைக்கிடமானதோ அவ்வாறே நயவஞ்சகர்களுடைய நிலையும் மிகவும் பரிதாபத்திற்குரியது ஆகும். இறை மறுப்பு என்னும் இருள் சிக்கி தவித்து கொண்டிருந்த இந்த நயவஞ்சகர்கள் கூட்டம் தங்களுக்கு கிடைத்த இஸ்லாம் என்னும் பேரொளியை அலட்சியப்படுத்திவிட்டு இறை மறுப்பு என்ற பழைய காரத்திலேயே மூழ்கிவிட்டார்கள். இவர்கள் உண்மையை காண பிடிக்காத கருத்து குருடர்கள் ஆவார்கள். சத்தியத்தை செவிமடுக்க சம்மதிக்காத செவிடர்கள் ஆவார்கள். உண்மையை உரைக்க உள்ளம் இல்லாத ஊமையர்கள் ஆவார்கள். உடல் ஊனத்தை விட சிந்தனை ஊனம் பொல்லாததல்லவா? இறை மறுப்பில் உறுதியாக இருந்த இவர்கள் முஸ்லிம்கள் வெற்றியில் தாம் பயனடையலாம் என்ற நோக்கத்திலேயே தங்களை முஸ்லிம்கள் என்று விளம்பரப்படுத்திக் கொண்டார்கள். 2வது சூராவின் 19வது வசனத்தில் அல்லது இன்னும் ஒரு உதாரணம், இருளும் இடியும் மின்னலும் கொண்டு வானத்திலிருந்து கடுமழை கொட்டும் மேகம். இதில் அகப்பட்டு கொண்டவர்கள் மரணத்திற்கு அஞ்சி இடி யோசையினால் தங்களுடைய விரல்கள் தம் காதுகளில் வைத்துக் கொள்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் எப்போதும் இந்த காபிர்களை சூழ்ந்தவனாகவே இருக்கின்றான். 20வது வசனத்தில் அந்த மின்னல் அவர்களுடைய பார்வையை பறித்துவிட பார்க்கின்றது. அந்த மின்னலானது அவர்களுக்கு ஒளி தரக்கூடிய போதெல்லாம் அவர்கள் அதன் துணையினால் நடக்கின்றார்கள். அவர்கள் இருள் சூழ்ந்து கொள்ளும்போது வழியறியாமல் நின்று விடுகின்றார்கள். மேலும்
அல்லாஹ் நாடினால் அவர்களுடைய கேள்வி புலனையும் பார்வைகளையும் போக்கிவிடுவான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் பேராற்றல் உடையவன். நயவஞ்சகர்களுக்கு கூறப்படக்கூடிய 2 உவமையாகும் இது. நயவஞ்சகர்கள் 2 வகைப்படுவார்கள். முதல் வகையினர்கள் இறை மறுப்பில் உறுதியாக இருந்து கொண்டு சுயநலத்திற்காக தங்களை முஸ்லிம்கள் போல பாசாங்கு செய்தவர்கள். இவர்களை முதல் உவமை கூறுகின்றது. இரண்டாவது வகையினர்கள் இஸ்லாமா இறை மறுப்பா, இரண்டில் எது சரியானது என்று முடிவு செய்ய முடியாமல் தத்தளிப்பவர்கள். இவர்களை குறித்து இரண்டாவது உவமை கூறப்படுகிறது. இடி மின்னல் உதாரணம். இவ்வகையினர்கள் இடி மின்னலோடு கூடிய கனமழையில் சிக்கிக் கொண்டவர்களை போன்றவர்கள். மின்னல் வெளிச்சத்தைப் போல ஒளிமிகு இஸ்லாமிய கோட்பாடுகளை கண்ணுற்று அதிலேயே நீடிப்போம் என கருதி இவர்கள் சில நாட்கள் முஸ்லிம்களாக இருக்கின்றார்கள். முஸ்லிம்களுக்கு எதிரிகளுக்கு இடையே போர் மூண்டு இடி முழக்கங்கள் போன்ற பயங்கர சோதனைகள் முஸ்லிம்களை வந்து அணுகுங்கால் முஸ்லிம்களோடு இருப்பின் நமக்கும் அழிவுதான் என அஞ்சி எதிரிகளோடு இணைந்துவிட இவர்கள் எத்தனிக்கின்றார்கள். இறுதியில் இவர்கள் 2 பக்கங்களிலும் நம்பகத்தன்மையை இழந்து பேரிழப்புகளை சந்திப்பார்கள். அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த நய வஞ்சகர்களைப் போல இன்னும் சிலர் இருக்கலாம். இறை மறுப்பை இதயத்தில் தேக்கி வைத்து கொண்டு முஸ்லிம்களிடம் முஸ்லிம்களைப் போல இவர்கள் நடித்து கொள்வார்கள். முஸ்லிம் அல்லாதவர்களிடம் சென்று தங்களுக்கு இஸ்லாத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்பதை வெளிப்படுத்துவார்கள். இவர்களும் முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் என்றே கருத வேண்டும் என்பது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கருத்தாகும். நூல் உம்மத்துல் ஹாரி சஹீஹுல் புகாரி. இதர இமாம்கள் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பிறகு முஸ்லிம், காஃபிர் என 2 பிரிவினர்கள் உள்ளார்கள் என்றும் 3வது பிரிவினர்கள் கிடையாது என்றும் கருத்து தெரிவித்தார்கள். எனவே ஒருவர் இறை மறுப்பை மறைத்து வைத்திருந்தால் அவர் காஃபிர் என்று கருதப்படுவார்கள் என்பது இவர்களுடைய கருத்தாகும். இவ்வாறு இறை மறுப்பை இதயத்தில் மறைத்து வைத்து கொண்டு தன்னை முஸ்லீம் என வெளியே காட்டிக்கொள்பவன் முல்ஹித் அல்லது சிந்திக், கொள்கை துறந்தவன், மதம் மாறியவன் அல்லது புறசமை என்று அழைக்கப்படுவார்கள். சில தீய குணங்கள் கொண்டவர்களை நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகள் என நபிமொழியில் எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நயவஞ்சகர்களைப் போன்றவர்கள் என்றோ நயவஞ்சகர்களுடைய பண்புள்ளவர்கள் என்றோ பொருள் கொள்ள வேண்டும் என விரிவுரையாளர்கள் விளக்கம் அளித்திருக்கின்றார்கள். அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள், நயவஞ்சகர்களுடைய அடையாளங்கள் 3. அவை பேசினால் பொய் பேசுவான், வாக்களித்தால் மீறுவான், நம்பிக்கை மோசடி செய்வான். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி, முஸ்லிம். இன்னொரு ஹதீஸில் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள், 4 குணங்கள் எவர்களிடம் உண்டோ அவர் முழு நயவஞ்சகர் ஆவார். அவற்றில் ஒன்று இருந்தால் நயவஞ்சகத்தின் ஒரு குணம் வந்துவிட்டது என்பது பொருள். அவை நம்பிக்கை துரோகம், பொய் கூறுவது, வாக்கு மாறுவது, வசைப்பாடுவது. அறிவிப்பாளர் அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு, நூல்கள் புகாரி, முஸ்லிம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை சில வசனங்கள் சூரத்துல் பக்ராவிலிருந்து அதனுடைய தப்சீரை பார்த்தோம். அல்லாஹ்வை மறுப்பதை பற்றிய கூற்றுக்கள் இந்த பயானில் பார்த்தோம். பொறுமையோடும் கவனமாகவும் முழு பயானையும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் அதற்குரிய நல்ல பலனை அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். குர்ஆனில் அல்லாஹ் கூறியுள்ள வசனங்களின் பொருட்களை நன்கு உணர்ந்து அதனுடைய விரிவாக்கத்தை புரிந்து தெரிந்து கொண்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். நாம் எந்த விஷயத்தை பற்றி கருத்து தேடினாலும் குர்ஆனில் அதற்கு விளக்கம் இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ். அதனால் தப்சீரோடு ஒவ்வொரு ஆயத்துக்களையும் தர முயற்சி செய்கின்றேன். முடிந்த அளவு குர்ஆனிலேயே நம்முடைய வாழ்க்கையுடைய விடைகளை தேடிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். மற்றவர்களை நாடி செல்லாமல் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தீனுடைய வாழ்க்கை முறையை பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். நல்ல முறையில் முஸ்லீம்களாக மொமீன்களாக வாழ்ந்து மொமீனாகவே மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை அதிகமாக ஓதி மௌத்தாகும்போது நம்முடைய நாவில் கலிமா வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா ஹஜ்ஜை நசீபாக்குவானாக.
ஆமீன். மதினாவில் மௌத்தை தந்தருள்வானாக. ஆமீன். சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். இவ்வாறு பொறுமையாக பயான் கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா அதற்குரிய நலத்தை தந்தருள்வானாக. உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். ஜஸாக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்ஃபிரத்துஹு.